மாணவிகளுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சிகளும் ஆண்டு முழுவதும் இயங்கும் விளையாட்டு விடுதிகளும் தடையின்றி வழங்கப்படும் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள உடற்பயிற்சி கூடம், வாலிபால் மைதானம் மற்றும் நீச்சல் குளம் ஆகியவற்றை பார்வையிட்ட அமைச்சர் பயிற்சி பெறும் மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது தமிழகம் முழுவதும் புதிதாக 47 விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் மாணவிகளின் தங்கும் விடுதிகள் வருடம் முழுவதும் இயங்கும் என தெரிவித்தார். மேலும் வீரர்களுக்கு 10 நாட்களுக்கு ஒருமுறை உடல் பரிசோதனை செய்ய பிசியோதெரபிஸ்ட் நியமிக்கப்படுவர் என்று தெரிவித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 3 மாதத்திற்கு ஒருமுறை விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் காலணிகள் வழங்கப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து ரூபாய் 10.50 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை ஹாக்கி மைதானத்தையும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு மேற்கொண்டார். நீட் தேர்வு குளறுபடிகள் காரணமாக பொறியியல் கல்லூரி சேர்க்கையை தள்ளி வைப்பது குறித்து இன்று அல்லது நாளை அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் கடலூர் வருகை தந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ரங்கமணி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கடலூர் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் அமைச்சரை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நீட் தேர்வு குளறுபடிகளால் பொறியியல் சேர்க்கை தள்ளி போகுமா என்ற கேள்விக்கு இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து விரைவில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் எவ்வித முறைகேடுகளும் குளறுபடிகளும் இல்லாமல் தூய்மையான முறையில் உயர்கல்வித்துறை செயல்படும் என உறுதியளித்தார். அதனால இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்மிஷன் தள்ளி வைக்க முடியுமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க. கண்டிப்பா உயர்கல்வித்துறையினுடைய செயலரோடு கலந்து ஆலோசித்து இன்றோ அல்லது நாளையோ எனது முடிவை நான் அறிவிப்பேன். உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் என்னை நியமித்திருக்கிறார்கள். இந்த துறை ஒரு டிரான்ஸ்பரண்டான துறையாக செயல்படும். இந்த துறையில் எந்த தவறுகளும் குளறுபடிகளும் நடக்காத அளவிற்கு நாங்கள் மிக கவனமாக இந்த உயர்கல்வித்துறையை செயல்படுத்துவோம். வேப்பூர் அருகே 2 நாட்களாக காணாமல் போன 60 வயது முதியவர் நாய்கள் கடித்து குதறிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தங்கமணி என்ற முதியவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி மாயமானதாக கூறப்படும் நிலையில் குடும்பத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை சிறுபாக்கம் அருகே உள்ள ஒரு பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள பள்ளத்தில் முதியவர் தங்கமணி இறந்து கிடப்பது தெரியவந்தது. அவரது ஒற்றை கையை நாய்கள் கடித்து குதறிய நிலையில் உடல் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிறுபாக்கம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே ஆடுகளை சரியாக வளர்க்கவில்லை என்ற ஆத்திரத்தில் 15 வயது சிறுவனை அடித்துக் கொன்று பண்ணை நிலத்திலேயே புதைத்த உரிமையாளர் உட்பட ஒரு சிறுமி உட்பட 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முருகம்பட்டு கிராமத்தில் பாலமுருகன் என்பவர் கோழி மற்றும் ஆட்டுப்பண்ணை நடத்தி வருகிறார். இங்கு வெண்ணிலா என்பவர் தனது 15 வயது மகன் சுரேஷ் மற்றும் 2 குழந்தைகளுடன் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் ஆடுகள் மேய்ந்ததில் ஏற்பட்ட நஷ்டம் மற்றும் தகராறு காரணமாக பண்ணை உரிமையாளர் பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர் வினோத் ஆகியோர் 15 வயது சிறுவன் சுரேஷை இரும்பு சுத்தியலால் அடித்துக் கொன்று பின்னர் உடலை அங்கேயே சிமெண்ட் கற்கள் வைத்து புதைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பாலமுருகனின் மனைவி மற்றும் 15 வயது மகளும் உடந்தையாக இருந்து வந்துள்ளனர். வீடு கட்டித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி இச்சம்பவத்தை மறைத்து வந்த நிலையில் வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் தாய் வெண்ணிலா நேற்று இரவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தலைமறைவாக இருந்த 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இன்று நீதிபதி, பயிற்சி ஆட்சியர் மற்றும் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் புதைக்கப்பட்டு 4 மாதங்களான சிறுவனின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.